ஒரு குட் நியூஸ், உங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். என்ன ஆச்சுப்பா? சின்ன ப்ராப்ளம் மேடம், 5 நிமிஷம் சரி பண்ணிடுறேன். டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பாரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப போறது எவ்வளவு பெரிய மீட்டிங் தெரியுமா உனக்கு? இங்க பாரு, இந்த கான்ட்ராக்ட் மட்டும் மிஸ் ஆச்சு, நான் தொலைச்சிருவேன் ஜாக்கிரதை. சீக்கிரமா சரி பண்ணிடா. கான்ட்ராக்ட் எனக்கு கண்டிப்பா கிடைச்சாகணும். என்னை கைவிட்டுறாதப்பா. என்னாச்சு மேடம்? ஒரு முக்கியமான மீட்டிங்காக கிளம்பிட்டு இருந்தேன். வண்டி ப்ராப்ளம் ஆகி நின்னுடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. சரி, நான் பாக்குறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இதை வாங்கிக்கோங்க. உள்ள வைங்க மேடம். உண்மையாலுமே நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, யாராவது நமக்கு உதவ மாட்டாங்களான்னு பரிதவிச்சு நிக்கிறவங்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு உதவி செஞ்சனோ அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க மேடம். அப்ப அவங்களும் உங்களுக்கு நன்றி சொல்ல வருவாங்க. அதுக்கு பதிலா அவங்களையும் இன்னொருத்தருக்கு உதவ சொல்லுங்க. நன்றி உணர்ச்சிய கருணையா உதவியா உலகம் முழுக்க பரப்பணும். ஏன்னா அதுதான் அடுத்த சந்ததிகள் நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரே வழி.